இன்னும் 4-5 மாசத்துல தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. தமிழகத்தோடு சேர்ந்து நம்மளோட அண்டை மாநிலமான கேரளாவும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இங்க அவங்களுக்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு இப்போதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு களத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கேரள மாநிலத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. எந்த அளவுக்கு தாக்கம் தெரியுமா? களத்தில் கட்சியினர் மாறி மாறி ஒருத்தர் தாக்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இப்படி எல்லா தரப்பினரும் மாற்றி தாக்கிக்கிற அளவுக்கு அந்த தேர்தல் முடிவுகள் என்னதான் சொல்லுது அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நடந்து முடிந்த கேரள உள்ளாட்சி தேர்தல் 2025 களத்தில் 3 கூட்டணிகள் முன்னிலையில் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி, அடுத்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இவங்களுக்கு இடையே நடந்த இந்த தேர்தலில் சாதனை யாருக்கு, சோதனை யாருக்கு அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம். நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய 6 மாநகராட்சிகள் சொல்லக்கூடிய முடிவுகள் என்ன? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 4 கார்ப்பரேஷன் மாநகராட்சிகளை கைப்பற்றி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி 1 மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு. பாஜக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாநகராட்சியை கேரள மாநிலத்தில், அதுவும் அம்மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அதே வேளையில் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மாநகராட்சிகள் காங்கிரஸ் வசம் சென்றிருக்கக்கூடிய நிலவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த 45 ஆண்டுகளாக தங்கள் வசம் வைத்திருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி, அந்த கார்ப்பரேஷனுடைய ஹோல்டு இப்போ பாஜக கைக்கு போயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக தன்னுடைய அக்கௌண்ட்டை கேரளாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவில், எந்த பெரிய அளவில், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியாக இது மாறி இருக்கிறது. காரணம், திருவனந்தபுரம் இடதிலிருந்து வலதுக்கு சென்றிருக்கிறது அப்படின்றது தான். ஸோ மாநகராட்சிகளுடைய நிலவரம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற நிலவரங்களை பார்க்கும்போது மாநகராட்சி நிலவரத்தில் பாஜக இருந்த நல்ல செய்தி இதுலையும் தொடர்கிறதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் 86 நகராட்சிகளுடைய முடிவுகள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, 54 இடங்களை நகராட்சிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது. 28 நகராட்சிகளை கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றி இருக்கிறது. 2 நகராட்சிகளை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. மற்ற கட்சிகள் 1 அப்படின்றத தாண்டி சமன் அப்படின்ற ஒரு நிலவரம் ஒரு தொகுதியில், ஒரு நகராட்சியில் இருக்கிறது. இந்த சமன் ஏற்பட்டு இந்த நகராட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, குலுக்கல் முறையில் யார் 2 பேர் டையில் இருக்காங்களோ அதில் ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. ஸோ தற்போதைய நிலையில் இதுதான் நம்பர்ஸ் இருக்கு. இந்த சமன், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 18ஆம் தேதி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து நகராட்சியில் இந்த மாதிரியான ஒரு நிலவரத்தை பார்க்கும்போது எந்த 2 நகராட்சிகள் அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. பாஜக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கிற இடங்கள் எதுன்னு பார்த்தா, இங்க தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியிலும், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே பாலக்காடு தான், பாலக்காடு மற்றும் திரிபுனித்துரா என்ற 2 நகராட்சிகள் தான் பாஜக வசம் போயிருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டும் கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த பல்வேறு நகராட்சிகள் காங்கிரஸ் வசம் தற்பொழுது வந்திருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்ட பஞ்சாயத்துகளுடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். மொத்தம் 14 மாவட்ட பஞ்சாயத்துகளில் 7 காங்கிரஸ் வசம் சென்றிருக்கிறது, 7 கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் சென்றிருக்கிறது. பாஜக தன்னோட அக்கௌண்ட்டை இந்த பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணல, 0 என்ற அளவில் தான் அவர்களுடைய எண்ணிக்கையானது இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து நாம பார்க்க இருப்பது கிராம பஞ்சாயத்து முடிவுகள். மொத்தம் 941 கிராம பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் 504 பஞ்சாயத்துகளை பிடிச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி 341 பஞ்சாயத்துகளை பிடிச்சிருக்காங்க. பாஜக 26 பஞ்சாயத்துகளை பிடிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் 6 பஞ்சாயத்துகளை கைப்பற்றி இருக்க, சமன் என்ற நிலை 64 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ளதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த பஞ்சாயத்துகளிலுமே கூட அதே குலுக்கல் முறையில் தான் அந்த 2ல் ஏதோ ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு நிலவரம். கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக கருதப்பட்ட பல்வேறு வார்டுகள் இங்க காங்கிரஸ் பக்கம் மாறி இருக்கிற ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது.
இறுதியாக 152 பிளாக் பஞ்சாயத்து முடிவுகள் நமக்கு சொல்வது என்ன? காங்கிரஸ் 79 பிளாக் பஞ்சாயத்துகளை கைப்பற்றி இருக்கு, கம்யூனிஸ்ட் 63 பிளாக் பஞ்சாயத்துகளை கைப்பற்றி இருக்கு, சமன் டை என்ற ஒரு நிலவரம் 10 பிளாக் பஞ்சாயத்துகள் இருக்கு. பாஜக எந்த இடத்துலையும் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணவில்லை. இந்த நிலையில பல்வேறு மாதிரியான விமர்சனங்கள் இந்த விவகாரத்தை வரைக்கும் போயிட்டு இருக்கு. எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரபலமான முகங்கள் அப்படின்னும் போது காங்கிரஸ்க்கு சசி தரூரும், இந்த பக்கம் பாஜகவுக்கு சுரேஷ் கோபியும் இருக்காங்க. ஆனா சசி தரூருடைய தொகுதியான திருவனந்தபுரத்தை காங்கிரஸால கைப்பற்ற முடியல. அதே நேரத்தில் அங்க கேரள மாநிலத்தின் முதல் பாஜக எம்பியாக அறியப்பட்ட சுரேஷ் கோபி ஒரு மேஜர் ஃபேக்டரா இந்த தேர்தலில் இருப்பாருன்னு நினைச்ச நேரத்தில் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய திரிசூர் அந்த மாநகராட்சியில பாஜக வெற்றி அடையவில்லை. மிக குறைந்த வார்டுகளை தான் ஜெயிச்சிருக்கு. அப்படின்ற நேரத்தில் 2 பேருமே கோட்டை விட்டு இருக்கிறார்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்ற ஒரு நிலவரத்தை பார்க்க முடியுது. இல்லை இன்னும் குறிப்பா சொன்னா சசி தரூர் திருவனந்தபுரத்தில் பாஜக வென்றிருப்பது ஜனநாயகத்தின் ஒரு அழகியல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டது காங்கிரசார்களை கொதிப்படைய செய்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க வீடு தேடி அடிச்சிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அழகியல்லாம் ரொம்ப முக்கியமா என்பது மாதிரியான கமெண்ட்டுகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் வரதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கோட்டையாக இருந்த பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பஞ்சாயத்துகள் எல்லாம் இழந்துகிட்டு இருக்காங்க. சோ மாறி மாறி சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணிட்டு இருந்த நிலையில 2 முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில். ஆனா அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளலையோ பினராயி விஜயன் தலைமையிலான அரசு அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த முடிவுகள் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பாஜக இத்தனை நாட்கள் இந்த கோட்டையில் புக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஒரு சிறிய ஓட்டையை போட்டாச்சு. திருவனந்தபுரத்தில் தங்களுடைய வெற்றியை பிரம்மாண்டமான அளவில் பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 100 வார்டுகள் 50 வார்டுகளை பாஜக கைப்பற்றி இருக்கு. ஆனா இந்த வெற்றி எல்லாமே அந்த திருவனந்தபுரம் என்ற ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கே தவிர மாநில அளவிலான ஒரு வெற்றி பதிவாகவில்லை அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. பட் ஸ்டில் விக்டரி இஸ் a victoryன்ற மாதிரி இது முதல் தொடக்கம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் அந்த மாநில பாஜகவினர் பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸ் தேர்தல் களத்தில் நிறைய தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்த நிலையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கேரளாவில் இது எதிரொலிக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.